வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுதாங்க. இது என்னென்னு எனக்கும் தெரியல. இது வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. வாங்க எல்லாருமே போய் பார்த்துடலாம். என்னன்னே தெரில, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தா ஏதோ ஒரு லென்ஸ் கிட் மாதிரி தெரியுது. கரெக்டு, லென்ஸ் கிட் தான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு இந்த லென்ஸ் ஃபில்டர்ஸ் வாங்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். எதிர்பார்த்த மாதிரியே கிடச்சிருச்சு. இது எல்லாமே வந்து லென்ஸோட ரிங்ஸு. ஸோ ஒவ்வொரு லென்ஸுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ அந்த சைஸ் வைஸாக நாம் இந்த ரிங்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். இப்போ ஒரு இதில் 45mm சொல்லிட்டு ஒரு ரிங் இருக்குது. இந்த ரிங் வந்து எந்த லென்ஸுக்கு செட் ஆகும்னா கேனான் கேமராவோட 50mm லென்ஸுக்கு வந்து ஷூட் ஆகும். என்கிட்ட ஒரு 50mm லென்ஸ் இருக்குது, எடுத்துக்கிறேன். இந்த ரிங்கை வந்து நம்ம அந்த லென்ஸில் கனெக்ட் பண்ணணும். இப்போ லென்ஸுக்கு மேலே அந்த மவுண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் எடுத்துக்கிறோம். இது வந்து ஹாஃப் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, இதில் கீழே வந்து நார்மல் கிளாஸும் மேலே வந்து ஆஃப் வந்து டார்க்காகவும் இருக்கும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த லென்ஸை வந்து நம்ம கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஃபில்டராக வைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து நல்லா பிரைட்டாகவும், மேலே இருக்கிற இந்த பிளாக் வந்து நம்மளோட ஸ்கை டீட்டெயிலை வந்து நல்லா டார்க்காக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணணும். இது ரொம்ப நாளாக வாங்கணும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய ஷார்ட் ஃபிலிமுக்காக என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.